ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஒரு பெரிய எதிர்கால வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் 2 காரியங்கள் இருக்கணும். ஒன்று, தாகம் இருக்கணும். தேவன் மேல் நான் தாகமாய் இருக்கிறேன், அந்த தாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொன்று, என் வாழ்க்கையில் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய செயல்பாட்டில் தடையாக இல்லாமல் இருந்தால் அதான் வறண்டு. ஒரு வறண்ட நிலத்தில் தான் தண்ணீர் ஊற்றும் பொழுது அந்த வறண்ட நிலத்தில் தண்ணீர் இழுக்கப்படும். ஏற்கனவே தண்ணீர் இருக்கிற நிலத்தில் ஊற்றினா அது தண்ணீர் இழுத்து வரும். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது தாகம், வறட்சி. வறட்சின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இல்லை, ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். நம்ம எண்ணங்கள் அந்த ஆசீர்வாதத்து மேலே இருக்கக்கூடாது, சிந்தனைகள் ஆசீர்வாதத்து மேலே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் தேவனை நோக்கி காத்திருந்து அவர் எனக்கு கொடுக்குற நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுன்ற வாஞ்சை, தாகம் நமக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம் மூலமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதை காண முடியும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி மேலே உன் சந்தானத்தின் மேலே ஒரு அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றி நான் உன் சந்தானத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ நமக்கு 2 காரியங்கள் செய்தால் 2 காரியங்கள் நமக்கு நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் நான் கேட்டால் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துருவார் அதை கொடுத்துருவார்னு நினைக்கிறோம். வாய்ப்பே இல்லை. தாகத்தோடு கேட்கணும். வறண்ட நிலம் போல் இருக்கணும். நான் தாகமே இல்லாமல் வறண்ட நிலம் போல் இல்லாமல் ஒரு காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்கறது மிக கடினம். மிக 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 கடினம். ஏன்னா நாம் அவரை நம்பலை. அதான் மெயின் முக்கியமான விஷயம். என்னென்னா, நாம் அவரை தேடலை, அவரை நம்பலை, அவருடைய வசனத்தை கை கொள்ளலை, அவருடைய நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் வைக்கலை. இது எதில் தெரியும்? தாகம் இல்லாமல். எனக்கு எல்லாம் இருக்குப்பா. சிலர் சொல்லுவாங்க, வரங்கள் எனக்கு இருக்குது, வல்லமைகள் எனக்கு இருக்குது, அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது, நான் சொன்னால் தான் கர்த்தர் செய்வார், நான் சொல்லலைன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். ஏன் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ சொன்னால் தான் கர்த்தர் செய்கிறதுக்கு? அவர் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் செய்வார். அதுவும் தாகத்தோடு இருந்தால் அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள், அது கீழே ஒன்றுமே கிடையாது. சில ஊரை ஏமாத்துறது. என்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார், என்கிட்ட தான் வந்து உட்காந்தார், என்கிட்ட தான் உட்காந்து இதை செய்ய சொன்னார். ஒரு அம்மா ஒரு முறை என்னை பார்த்து சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் என் கூட அப்படி பேசுவாருங்க. அப்படியா சிஸ்டர்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? நம்ம நடக்கும்போது உட்காரும் போதே கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். அப்படியா? ஆமாம். ஒரு நாள் நான் சோபாவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். உள்ளே வந்தார். என்னம்மா குடிக்கிறேன்னு கேட்டார். காஃபி என்ன? எனக்கு கொண்டு வான்னார். கொண்டு வந்து கொடுத்தா குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தார், சிரித்து பேசிகிட்டு இருந்தார், போயிட்டார். இது ஃப்ராடு.
இப்படி சொன்னது என்னென்னா ஃப்ராடு. ஒரு நாளும் அப்படி நடக்காது. இன்னொரு வாலிபு பிள்ளை ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு 10வது படிப்பா. அந்த பிள்ளைக்கு நான் ஒரு நாள் ஜெபிக்க முற்பட்ட போது கர்த்தர் சொன்னார், இது என் பிள்ளை, நான் இவனோட பேசுவேன் தெரியுமா, கேட்டுப்பாரு, அவள் சொல்லுவா. எனக்கு ஆச்சரியம். நான் கேட்டேன், ஏம்மா உன் கூட கர்த்தர் பேசுவாரா? ஆமாம் அங்கிள். எப்போ பேசுவார்? காலையில் வருவார் 3 மணிக்கு, 4 மணி வரலும் நானும் அவரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். முதல்ல ஒரு குறிப்பு தருவார், அப்புறம் மறுபடியும் இன்னொரு குறிப்பு தருவார், அப்புறம் இன்னொரு குறிப்பு தருவார். இந்த 3 குறிப்புக்கு ஜெபம் பண்ணு தங்கம் அப்படின்னு சொல்லுவார். நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். 3 குறிப்புக்கு ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், நீ படுத்துக்கோ, காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல, நீ படுத்துக்கோன்றவார். அப்படி நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என் கூட பேசுகிறாரு. ஆச்சரியம். இது உண்மை, இது 100% உண்மை. ஏன்னா கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிறதை நான் பல தருணங்களில் பார்த்துருக்குறேன். ஒரு நாள் அவள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கா. கர்த்தர் சொன்னாரா, இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணு. அவன் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கா. ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பும்போது சொல்லியிருக்கா, எப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை, உங்களை அடிப்பாங்க, காய கூட படுத்துவாங்க, அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எங்கேயும் வாயை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அவரை வழியில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு பிரச்சனை இல்லை, சட்டைக்கிட்டெல்லாம் பிஞ்சு போய் நிற்கிறார். சட்டையை பிடிச்சி எடுத்துட்டானுங்க. டாக்ஸி டிரைவர்லாம் சேர்ந்து, நீ இந்த டைமில் பஸ்ஸை ஓட்டி எங்கள் வருமானத்தை கெடுக்கிறடான்ட்டு சட்டையை பிடிச்சி எடுத்துட்டானு. நாங்கள் அங்கே போயிட்டோம். நாங்கள் போகிற வழியில் அவரை பார்த்துட்டு அப்புறம் அவர் எங்கள் வண்டியில் ஏற்றிட்டு டிப்போக்கு வந்துட்டோம். ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு தெளிவாய், அவ்வளவு நேர்த்தியாய் நம்மோடு கூட பேசுகிறவர். எனக்கு தாகமே இல்லை, எனக்கு இருதயத்தில் வறட்சி இல்லை, எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஏதாகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வறட்சி இல்லாமல், எனக்கு இருக்குப்பா, எனக்கு இருக்கிற சொத்து, எனக்கு இருக்கிற சம்பத்து, எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா, கர்த்தர் பாப்பர் உனக்கு தான் இருக்குல்ல, அதை வச்சு ஒப்பேத்து. ஆபிரகாம் இடத்துல பாருங்கள், ஆபிரகாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய செல்வ திரட்சி அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய், நான் செல்வ சீமான் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமாலாம் சொல்லலை. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணான், தாகத்தோடு ஜெபம் பண்ணான், ஒரு வறண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணான். அப்போ ஆண்டவர் ஊற்ற மாட்டாரா? அபிஷேகத்தை தரமாட்டாரா? அப்போ தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, உன் சந்ததி மேலே என் ஆவி, ஒரு சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில் 2 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று, கர்த்தரை தேடுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம தேடணும், அவரை சொந்தமாக வச்சிருக்கணும். தேவைக்கு மட்டும் போய் ஆண்டவர் காலை பிடிக்கிறது, தேவை முடிஞ்சுன்னு ஆண்டவர் காலை வாரி விட்டு வர்றது, இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஆண்டவர்கிட்ட போய் போராடி ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னுவோம். அந்த தேவை முடிஞ்சிச்சுன்னா நீர் யாரோ நான் யாரோ, அதெல்லாம் உறவு, அதெல்லாம் வாழ்க்கை. அவரோடு எப்பொழுதும் நெருங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அதில் நம்ம இழந்துடக்கூடாது, அதில் நம்ம ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்துடக்கூடாது. ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும், ஆபிரகாமுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனோடு பேசும் பொழுது ஒரு பலிபீடத்தை கட்டுவான். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தி அவன் சமூகத்தில் காத்திருப்பான். அப்படி காத்திருந்து தேவன் அவர் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்வார். அவர் கேட்குறாரு,
ஒரு சமயம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் வந்துருச்சு? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு குழந்தை தருவேன்னீங்க, வயசாயிடுச்சு, இனி ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் வீட்டில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கார். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லை, வேலைக்காரன். அவனை எனக்கு குழந்தைய நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு தேவாதி தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறேன். அப்போ அந்த தேவாதி தேவன் ரட்சகர் சொல்கிறாரு, ஏய், உன் கர்ப்ப பிறப்பில் குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நீ இதெல்லாம் கேட்குற, உன் கர்ப்ப பிறப்பு தான். இதெல்லாம் யோசிக்காத, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் கர்ப்ப பிறப்பு தான். எப்பெல்லாம் கேட்கல, நீ எப்போ தருவீர், எப்படி தருவீர்லாம் கேட்கல. அவர் சொல்கிற வானத்தை நட்சத்திரத்தை பாருப்பா, பூமியின் மணலை பாரு, என்ன கொடுமா, என்ன உன் சந்ததி அப்படி தான் இருக்கும், என்ன பண்ணி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பாரேன், உன் குழந்தை இல்லைன்னு தான் நீ நினைக்கிற. ஆமாம் ஆண்டவரே, பாரு, உன் சந்ததிக்கு என்ன நடக்க போகுது நான் சொல்ல போகிறேன். உன் சந்ததி, வருங்கால சந்ததி எப்படி இருக்க போகுதுன்னு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அதற்கு காத்திரு. ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஆபிரகாம் காத்திருக்குற. குழந்தை இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் சந்ததியை பற்றி பேசுகிறார். அப்போ கொடுக்காமலே பேசுவார். சந்ததியை பற்றி பேசும்போது காத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு பெரிய சந்தோஷம், என் சந்ததியை பற்றி பேசுகிறாருன்னு. அவர் சொல்கிறாரு, ஒரு சந்ததி ஒரு காலகட்டத்தில் எகிப்துக்கு போவோம், அப்புறம் அங்கேருந்து நான் அவங்களை 400 வருஷம் கழித்து ஒரு விடுவிச்சு அவங்கள கொண்டு வருவேன். ஏன்னா உனக்கு நான் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் இன்னும் அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் நிறைவேறதுனால நான் அவங்கள துரத்தி விட முடியாது. நிறைவேறினதுக்கப்புறம் துரத்தி விடுவேன். அதனால் அவங்க ஒரு 9 ஜாதி அங்கே இருக்குது, அதெல்லாம் துரத்தி விட்டு உனக்கு அந்த தேசத்தை நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்ச காலம் அவங்க எகிப்தில் அடிமையாக இருப்பாங்க. பாருங்கள், ஒரு குழந்தை இல்லை, ஆனால் 400 வருஷ கதையை 400 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்றத ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கும். அவன் விசுவாசித்தான். அவனுக்கு விசுவாசித்தான். ஐயோ ஆண்டவர், எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லாத, வயசாகி போச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேலை பாரு அப்படிலாம் சொல்ல. காத்திருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, நம்ம எதாவது பேசணுன்னா, எனக்கு தான் தெரியும் பாஸ்டர், அந்த வசனம் இப்படி இருக்குல்ல, எனக்கு தெரியும், என்கிட்ட கர்த்தர் இதை பேசாமல் இருந்தால் எனக்கு தெரியும். ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணு கூட தெரியாது, ஆனால் சொல்கிறது எனக்கு தெரியுமே, அப்புறம் இது என்ன, இதில் தான் ஒரு டவுட் எனக்கு இருக்குது. அப்போ அதுவும் தெரியாது. அப்போ நாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம சொல்லும்போது அதை வச்சு சில பில்டப் பண்ணி அதில் வீடு கட்டி பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுறது. ஆனால் ஆபிரகாம் இடத்துல உற்று கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கேட்டான். என்ன கேட்கல அப்படின்னா, ஆகாரை பார்த்தோன்னே ஆபிரகாம் சரண்டர் ஆகிட்டான், அதனால் கேட்கல. அப்போ பிரச்சனை வந்துச்சு. அதை என்ன பண்ணணும், ஆகாரு இஸ்மவேல் என் குழந்தைப்பா, அவனை இஸ்மவேலை குறித்து என் மனைவி பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக பதில் சொன்னார். இதை கேட்குறான், இந்த இஸ்மவேலுக்கு நான் என்னப்பா பண்ணதும், என் மனைவி இப்படி கோவப்படுறாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி என்ன சொல்கிறதோ அதை செய். ஏன்னா அதை கேட்டதுன்னா, ஆகாரை நீ கல்யாணம் பண்ண, ஆகார்கிட்ட பிரவேசித்தது உன் மனைவி சொன்னதை கேட்ட. என்ன கேட்டியா, ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனியா? எலியேசர் விஷயத்தில் கேட்ட, இதில் கேட்டியா? ஏன் கேட்கல? அப்போ நீ உன் மனைவி சொல்கிறத செய். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு தெளிவாயிட்டான், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அவர்கிட்ட மட்டும் கேட்குறது, அவர்கிட்ட மட்டும் பேசுறது, அவர்கிட்ட மட்டும் நடக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைய கொடுத்துட்டாரு, 13 வயசு இருக்கும், அவனை பலி செலுத்த சொல்கிறாரு. ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்ல, கொண்டு போயிட்டான், பலி செலுத்த கொண்டு போயிட்டான், பையன்கிட்டையும் சொல்ல. ஆனால் அங்கே போனப்போ பையன் கேட்குறான்,
கட்டை இருக்குப்பா, நெருப்பு இருக்குப்பா, பலிக்கு ஆடுங்க. அவன் ஆபிரகாம் சொல்கிறது என்னென்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவன் போனான், கட்டி வச்சு கொல்ல போகிறான். வேறு ஏதாவது பிள்ளையா இருந்தா, வயசான தகப்பன் 113 வயசுக்கு மேலே இருக்கும், அவனை கீழே தட்டி விட்டு வேலையை போடுறான் அப்படின்னு ஓடி இருப்பான். ஆனால் இவனவும் கையை கட்டணும்னா கையை காட்டுறான், காலை கட்டணும்னா காலை காட்டுறான். அவனை தூக்கி அந்த பலிபீடத்தின் மேல் வச்சு அவனை வெட்ட போகிறான். தான் கண்ணுக்கு முன்னாடி தான் பெற்றெடுத்த பிள்ளைய, ரொம்ப வருஷம் தவம் இருந்து பெற்ற பிள்ளைய வெட்ட போகிறான். கர்த்தர் தடுத்தது மட்டும் இல்லை, ஆபிரகாமே உன் விசுவாசம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உன் விசுவாசம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, நீ கவலைப்படாத அப்படின்னு ஆபிரகாமை மேன்மைப்படுத்தினார். இந்த காலை வேளையில் நம்முடைய விசுவாசம் அவர் கவனிப்பார், நம்முடைய காரியத்தை அவர் ரொம்ப கவனிப்பார். நம்ம வறட்சி இல்லாமல் எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவர் என்ன ஆண்டவர் நான் தான் அப்படின்னு சொல்லி சிலர் பொய்யா சுற்றி தெரியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் முதல்ல நியாயத்திருப்பாங்க தான் வரும், அப்புறம் தான் மற்றவர்களுக்கு. அதனால் இந்த காலை வேளையில் நான் வறண்ட நிலமாய் தாகமுள்ள மனிதனாய் இருக்கும் பொழுது, அந்த வறட்சி, இந்த தாகம், இது ரெண்டுக்கும் என் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தை தருவேன். இன்றைக்கி நீங்கள் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நான் தாகத்தோடு உம்மை தேட, நான் வறண்ட நிலப்போட உம்மை தேட எனக்கு கிருபை தாங்க, என் பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீ கட்டளையிட்டு என் சந்ததியை மேன்மைப்படுத்துங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென்.